இந்த 4 பேரும் பேசுகிறத நம்ம அருமையாக கேட்டோம். நான் அந்த கேள்வியை சொன்னேன்ல, அது ரொம்ப நேரம் அப்படி வெத்தலை கடிச்சிக்கிட்டே இருந்துச்சா, கேட்குதா கேட்கலையான்னு நினச்சேன் நான். ஆனால் எப்படி கேட்டுச்சு தெரியுமா? இந்த 4 பேர் பேசுகிறதையும் பார்த்துச்சு. அப்போ வந்தவங்க வேற ஆள். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு அடிச்சு. எவ்வளோ யோசனை பார்த்தீங்களா? இவங்களுக்கு நேரம் பார்த்து நான் சொன்னேன், எனக்கு யார் சொல்லுவா? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேங்க. கவலைப்படாதம்மா, நான் மனசுக்குள்ளேயே மணி அடிப்பேன். ஏன்னா வகுப்பு நடத்தி பழக்கம். சில பேர் வகுப்பு நடத்துகிறப்ப கிடையாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா விடலையா. இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கிடையாரத்தை பார்த்துட்டு காலண்டரை பார்த்துருக்கான். எந்த மாதம் வந்தார்? ஆடி மாதமா ஆவணி மாதமா? உட்கார்ந்துருக்கப்போ உயிரே போகிற மாதிரி இருக்கும். அது 2 to 3 ஒரு வகுப்பு இருக்குது தெரியுமா? செத்து கூட போகலாம்னு நினைப்பாங்க. மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு அப்படியே மல்லா கொண்டுக்கிட்டே இருப்பான். என் கூட படித்து ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துக்கிட்டு கத்துவாங்க. ஒரு வாத்தியார் பேர் சொல்லி அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னா. ஏன் தெரியுமா? அவர் நான் பாடம் நடத்தினா தான் இவனுக்கு தூக்கம் வருமா, அப்படி பழகிட்டான். இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யறது? எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியா அப்படின்னு கிளம்பப்படுறது. கொஞ்சம் இருங்க, தீர்ப்பு சொல்லி முடிச்சலாம். இப்போ தான் இந்த இது ஒர்க் ஆகுதுயா. நேரம் ஆக ஆகத்தான் நாங்கள் முடிஞ்ச பிறகு தான் நல்லா இருக்கு போட்டுருக்கு, தெரில. அப்போ இந்த 2 மணி நேரமும் ஒரு சினிமா எடுக்கணும்னா இன்னைக்கு செலவில் 500 கோடி ஆகுங்க. அமெரிக்காவில் போய் எடுக்கணும், ஆனால் 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு போய் பார்க்குறேன், அன்னைக்கே போயிடுச்சுட்டாங்க. அன்னைக்கு தான் வந்துச்சே, அன்னைக்கே போயிடுச்சுட்டாங்க. ஆனால் இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரமும் நீங்கள் அசையாமல் உட்காந்து கேட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டீங்க, நாங்கள் நல்லா பேசினோம், அவ்வளோதான். நீங்கள் கேட்கலன்னா எங்களால் பேச முடியும். ஆடு கொட்டாய் விட்டு படுத்துருக்கீங்க வைங்க. சில பேர் பக்கத்தில் இப்போ முடிச்சிருக்காரு, அவர் மனுஷன் தானே அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க, 3000 பேர் கூட்டம், அப்படியே புறப்பட தூங்குறாங்க. அதில் நம்ம வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு. அதான் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துவீங்க, இன்னும் போலோடோய் அப்படின்னா. அப்படி இடத்துல பேசுனா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. சில நேரம் பேச்சு எப்படி அமையணும்? 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், எப்பா பேச்சு ஒன்றும் இல்லைப்பா, கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணும்ப்பா. பேச்சு கேட்காதால அவன் எதிரியாக இருந்தால் கூட விரும்புகிற மாதிரி பேசணுமாப்பா, அதுதான் பேச்சு. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேளார்னா கேட்காதவன் ஒரு அர்த்தம், பகைவர்னு ஒரு அர்த்தம். பகைவனும் கூட விரும்புகிற மாதிரி பேசணுமா. அப்படியே உட்கார்ற ஆளை என்ன செய்யணும்? கட்டி போடணும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டுருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அப்படி பேச்சாளர் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக இந்த மெயின் ரோட்டில் ஓடிட்டான். இங்கே சும்மா நடந்தாலே போதும் 62 டயர் கொண்ட லாரிலாம் வருதுங்கிறது ரோட்டில் நான் பார்த்துருக்கேன். ட்ரக்கர் லாரி இது மாதிரி உலகத்தில் எங்கேயும் வராது. அப்படி ஓடினவன் இந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டான். யூட்டன் எடுத்து வந்து இங்கே உட்காந்துட்டான். பேச்சாளரே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கவும் அவர் காலில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து அழுதா. அவர் அவனை தூக்கிட்டாரு. அப்படின்னாரு, தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா, சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் அப்படியே கண் கலங்கிட்டாரு. அவ்வளவு நல்லா பேசலாம், உன் தற்கொலையை தடுத்தனா, ஏன் திரும்பி வந்தார்? நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாமினா? நீ பேசிய கொள்ளுவ, நீ இருப்ப நான் சாவடா, கனி இருப்ப காய்க வந்தட்டா சொல்லிட்டு. இப்படி பேச்சாளர் இருந்தால் பேச்சு நல்லா இருக்குமா? நினச்சி பாருங்க. இல்லை, எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நிறைய குழந்தைகள் உட்காந்து கேட்குறாங்க, வரணும்மா, வீட்டில் கூட்டிகிட்டு வரணும், பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும். எதுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா என்னைய வாரியார் சாமி பேசுகிறப்ப, குன்றக்குடி அடிகளார் பேசுகிறப்ப,
தரையில் கொண்டு அப்போல்லாம் தரையில் தான் உட்கார வைப்பாங்க. இப்போ தரையில் உட்கார முடியாதுன்னு இல்லை, எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நிலைமை அதுதான். இப்போ சேர் போட்டுருக்காங்க. நான் தரையில் முன்னாடி உட்காந்துருப்பேங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுருப்பாரு. அப்படி நான் அங்கே உட்கார்ந்துருந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கங்க. எனக்கு காதுக்குள்ளே கிடைச்ச அந்த அறிவு தான் இன்னைக்கு மனசு வழியாக வாய் வழியாக பேச முடியுது. அதுக்கு தான் எப்போவுமே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். எங்கே போகிறப்ப, கோயிலுக்கு போகிறப்ப, நல்ல காரியங்களுக்கு போகிறப்ப குடும்பத்தோடு போகணும். ஆனால் நம்ம சினிமாவுக்கு தான் குடும்பத்தோடு போகிறோம். இப்போ அதுவும் கிடையாது. டிவி முழுக்க முழுக்க சேனல். அதுவும் அது டிவியில் அந்த நாடகம் நடக்கிறப்ப என்ன நடந்தாலும் தெரியாது. ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படிப்பா பிடிச்சிக்கன்னு. அது மாதிரி சொல்லிருக்கு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபா எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனேன், அப்போ பிடிச்சான். அவன் மட்டும் திண்டு போக வேண்டியது தானே, இல்லைன்னா அவங்களோட டிவியை பார்த்துட்டு படுத்து தூக்க வேண்டியது அங்கேயே. எதுவும் யாருக்கும் தெரியாது. இப்படி நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கு அப்புறம் அறிவில்லைன்னு என்ன அர்த்தம்? அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அறிவாளி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சோம்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். பள்ளியிடம் போயிட்டு வந்த பிள்ளை பையன் ரொம்ப தோண்டி திரும்பி எடுத்து, ஏம்மா இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா, திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க. நான் நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி திருவள்ளுவர்னு சொன்னம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்கம்மா, கைதட்டினாங்கம்மான்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் பிள்ளையை தூக்கி பாராட்டி, அப்படியாடான்னு உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் முத்தமிடணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இதே கொடுத்தா எனக்கு அந்த பென்சிலு ₹1,00,000 கட்டுறேன், அந்த டீச்சர் வரட்டுங்கிட்டு. அந்த பென்சில்ங்கிறது என்ன தெரியுமா? சரஸ்வதி கொடுத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்தில் கொடுத்தது என்ன அர்த்தம்? பல்கலைக்கழக இப்போ ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாரு இவர். நான் கேட்குறேன், கோல்டு மெடலை எங்கே வாங்கினேன்? ஆளு காசில் வாங்கினேன் கோல்டு. கோல்டு மெடல் ஆளு காசுலேயே வாங்குவாங்க. இந்தா இவங்ககிட்ட கேளுங்க, கோல்டு மெடல் நான் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் படித்து வாங்கினேன், அதுதான் மரியாதை. பிள்ளைகளுக்கு சொல்லித்தரத்தாங்க. இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக ஐயா நம்முடைய செந்தில் தேவராஜ் அவர்களும் அறநிலை துறையை சார்ந்தவர்களும் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் நடத்துகிறாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தர் கேட்கட்டுமே, போகிற போக்கில் கேட்டு போட்டுமே. கண்ணுக்கு மூடி உண்டுங்க இமை, வாய்க்கு மூடி உண்டு இதழ், மூக்கில் கூட சின்ன ரோமம் இருக்குது தூசி போகாமல் இருக்க. காதுக்கு கடவுள் மூடி வைக்கலை. ஏன் வைக்கல தெரியுமா? மூடி வச்சுருந்தா குள்ளே போய் பூட்டு போட்டு தொங்க விட்டு திரிவாங்க. அப்புறம் வாத்தியார் காதை தரன்னு அடிச்சுக்கிட்டு வருவார். காது திறந்தே இருந்தால் தாங்க அந்த எவ்வளவு நல்ல செய்தி வந்து விழுந்தாலும் நல்லது. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை திருந்தா எப்படிப்பட்ட செய்தியும் காதுக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ முருகனை அவருடைய அருளை பெறதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? பாடுனா போதும்னு இவங்க பாடி முடிச்சிருக்காங்க, தொண்டு செய்தால் போதும்னு இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ரெண்டும் செஞ்சாலும் நல்லது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடிக்கிட்டே தொண்டு செய்யலாம். இப்போ சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணுவாங்க, பாட்டு பாடிக்கிட்டே கோலம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்கல்ல. சரி, இப்போ நம்ம இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சாலும் கூட பாட்டு பாடினா சிறப்பா, தொண்டு செய்தால் சிறப்பா, இவ்வளவுதாங்க. இதுதான் நான் இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறேன். முடிச்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போக போகிறேன். என்னை விட்டு போயிடாங்க, இருங்க எல்லாம் கொஞ்ச நேரம். சரி, பாட்டுங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும். நான் பாரதி. பாம்பு மகுடிக்கு வந்து ஆடி நிற்கிதுன்னா இசை வைப்ரேஷன்னால தானா? பாம்பு காது கிடையாதுங்க, தெரியுமா? அந்த ஓசையினுடைய வைப்ரேஷன் அது வந்து நிற்குமா. குழந்தை அழுதா அதுக்கு அம்மா தாலாட்டு பாடுவாங்க. தாள்னா நாக்குன்னு அர்த்தம், நாக்கு அசைச்சு பாடுறது. முதல்ல கேட்குற ஓசை எது தெரியுமா? குழந்தை. பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப குழந்தைய முதல்ல கேட்குற ஒரு ஓசை அம்மாவுடைய இதய துடிப்பான். லப்டப் 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 இதுதான் கேட்குமா. அந்த குழந்தை வெளியே வந்தோடனே அழுகுமா. எதுக்கு தெரியுமா? அந்த ஓசையை கேட்கலன்னு. அம்மா எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிடுவாங்களாம். இப்படி காதில் கேட்குமா. திருப்பி லப்டப் லப்டப் அம்மாட்டு தான் இருக்கான், அம்மாட்டு தான் இருக்கான். சரியா போச்சா? அப்போ ஓசை அந்த உயிருக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. இறைவன் ஒலி வடிவில் இருக்கிறான், மொழி வடிவில் இருக்கிறான், இசை வடிவில் இருக்கிறான். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் 12 ஆழ்வார்களும் என்ன செஞ்சாங்க? நடையா நடந்து பாட்டு பாடி ஊர் பூரா போய் 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 பாடி எம்பெருமானை, சிவபெருமானை, திருமாலை, முருகனை, எம்பெருஆட்டியை, அதாவது ஆதிபராசக்தியை பாடி 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 அவங்க அருளை பெற்றாங்க. அதுக்கு தான் இவங்க பூரா சொன்னாங்க. அருணகிரிநாதருடைய கதையை கேள்விப்பட்டிருக்கில்ல? அவர் அந்த கோபுரத்து மேலே ஏறி தலைகளா விழுக போகிறாருங்க. உடம்பு அழுகி போச்சு நோயினால். நீ வாழ வேண்டாம்னு நினச்சி விழுக போகிறாரு. விழுகிறப்ப பிடிக்கிறாருங்க முருகன். பிடிச்சிட்டா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட வைக்கிறார். நக்கீரரை பற்றி சொன்னாங்க. அவர் ஒன்றும் இல்லை, சிவபூஜை செய்கிறப்ப அங்கே ஒரு குளம் இருந்துச்சான். திருப்பரங்குன்றத்தில் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. சரவண பொய்கை குளம் இருக்குது. அந்த குளத்து பக்கத்தில் ஒரு மரம். இப்போ அந்த மரம் இருக்கான்னு நமக்கு தெரியல. இந்த மரத்தில் இருந்து ஒரு இலை தண்ணிக்குள்ளே விழுந்தால் மீனாக போயிடுமா, தரையில் விழுந்தால் பறவையாக போயிடுமா. அப்படி ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கு. இதெல்லாம் நீ பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. சில செய்தியை அனுமானிக்கணும். நம்ம தாத்தாவுடைய 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 படம் நம்ம வீட்டில் இல்லை, அதுக்காக அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒருத்தனே கிடையாது. அவர் இல்லைங்கிறது நமக்கு தெரியுங்க. அவர் இல்லாட்டி அவர் மகன் இல்லை, அவர் மகன் இல்லாட்டி எங்கள் அப்பா இல்லை. அதான உண்மை. அப்போ வழி வழியாக நம்ம தோன்றிருக்கோம். இப்போ இந்த அதிசயத்தில் ஒரு இலை பாதி தண்ணியில் பாதி தரையில் விழுந்துச்சு. இவர் சிவ பூஜை பண்ணுறாரு. ஞாபகத்துங்க, பூஜை பண்ணுறப்ப பூஜை தான் பண்ணணும். செல்லு பார்த்துக்கிட்டு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் பூஜை பண்ணுறாரு, என்னை உட்கார சொல்லி நான் உட்காந்துருந்தேன். நமச்சிவாய வாழ்க, சாம்பார் வச்சியா அப்படின்னு கேட்டார். நான் சிவபெருமான் தான் கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன். நாதந்தால் வாழ்க, நேற்று உப்பு போடாமல் விட்டேன், இமைப்பொழுதுமே எண்ணஞ்சில் எவை வந்தாலும் உட்காந்து சிவபெருமானே எந்திரிச்சு வளார்னு இருக்கக்கூட ஒழுங்காக பூஜை பண்ணி போடாக்கிட்ட. பார்க்குறப்ப அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நீ அதுவாக இரு, நீ என்னவா இருக்கியோ அதுவாக இருக்கணும். அதான் உண்மை. இப்போ ஒரு பூஜை பண்ணுறப்ப என்ன பண்ணார்? இது மீனா போகுமா அல்லது பறவையா போகுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார்ல, அந்த பூதம் ஓடியாந்துருச்சு. யார் அது? 1000 தலை வாங்கி அபூர்வ சுண்ணாமணி மாதிரி 999 வேற பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வகையாக கிடைக்க மாட்டான்னு இருந்தப்ப நம்மால் கிடச்சிட்டாரு. இவங்க பூரா தப்பா சிவபூஜை பண்ணுவீங்க. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணார்? முருகப்பெருமானை பார்த்து, முருகா இந்த பூதத்துக்கு என்னை காப்பாற்று. அவர் உடனே ஒரு பாட்டு பாடு, மலையை குடைஞ்சிட்டு வாழலான்னு சொல்லலை, ஒரு பாட்டு பாடு. அப்போ தாங்க திருமுருகாற்று படை பாடுறார். உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவரை இமைக்கும் சேன்விளங்கு அவருடைய உருணர் தாங்கிய மதனுடை நோண்டால். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஒரு வார்த்தை புரியல சாமி. அந்த கால மொழி ஞாபகம் வச்சுக்கங்க. உலகம் புரியுதா இல்லையா? வேல்டு வர வர பாருங்க. முன்னெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னே. அப்படின்னா இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா? என்ன சொல்கிற? இந்த பஸ் ஸ்டாண்டு போகும். அப்படி தமிழில் கேட்டு சொல்ல வேண்டியதானே? பேருந்து மைய பேருந்து நிலையம் புரியலையா? பஸ் ஸ்டாண்டு புரியுதா? உலகம் புரியுதுல்ல? உவப்ப மகிழ புரியுதுல? உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரிதரு, உலகத்தை வளமாக சுற்றி வருகின்ற. இப்படி சொல்லி கொடுக்க வாத்தியார் வேணுங்க. அது தெரியாம பல பேர் தப்பு தப்பா பாடி உயிரை வாங்கி போடுறாங்க நம்மளை. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு எப்படி சொல்லணும்?
சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இப்படி சொல்லணும். ஒருவே பாதி படிச்சுட்டான். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை உபாயம். அவனை செவுட்டில் அடைக்குவான் நம்மறது தப்பு தப்பாக படிக்கிறதா? அப்போ அந்த பாட்டை சொல்கிற போது அதில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். உலகம் உவப்ப நலநேர்பு திருத்தரு பலர் புகழ் ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். கடல் கண்டாங்கு. பொருள் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இருளான உலகம் ஒளிபெறுமாறு கிழக்கிலே சூரியன் கடலில் தோன்றுகிறான். கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? இல்லை இவர்கள் போய் கூட்டு சொல்லுங்க, கூட்டு போவார். கடல்ல சூரியன் தோன்றுகிறான். எதற்கு? புற இருளை போக்க. அதுபோல முருகப்பெருமான் மயில் மீது தோன்றுகிறான் அக இருளை போக்க. இவ்வளவுதாங்க. இதில் ஆரம்பிக்குது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை பாட காரணமாக இருந்தது முருகப்பெருமான். பாடுறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம். 6 படை வீடு கான்செப்ட் முதல்ல நமக்கு சொன்னவர் அவர் தாங்க. இன்னொன்று நீங்கள் அதில் பாருங்கள், 6 முகம் 12 கைகள் 12 கண்கள். சரி, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொல்லுவாருங்க. அதுக்கு நச்சினார்க்கினியருடைய உரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விளக்கம் மாதிரி சொல்லுவாருங்க. இந்த 2 கண்ணுக்கும் இந்த 2 கையும் என்ன செய்யும், இந்த 2 கையும் இந்த கண் என்ன செய்யும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று. இப்போ ஒன்றும் இல்லை, இதை உங்களுக்கு இன்னும் ஒரு பாட்டில் சொல்கிறேன். முருகனுக்கு 6 முகம் என்னென்ன வேலை செய்யும்? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1 தெரியுதா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1. ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் 1. கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் 1. குண்டுருவ வேல் வாங்கி வந்த முகம் 1. மாறுபடு சூரரை வதைத்த முகம் 1. வள்ளியை மனம் புரிய வந்த முகம் 1. 6 முகம் ஆனவருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே. அதைத்தான் பாடப்போறீங்களா? சரி, நீங்கள் நாத விந்துக்களாகவும் பாடிட்டீங்க. இந்த பாட்டு என்ன மெட்டில் பாடினா தெரியுமா? இளையராஜா ஒரு தடவை அவர் பாடினப்போ ஒரு ரொம்ப ஹிட்டான பாட்டு, கரகாட்டக்காரங்கள ஒரு பாட்டு, மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு கேட்டிருப்பீங்க. இதை கேட்குறாங்க போய், இந்த பாட்டு இவ்வளவு ஹிட்டாக காரணம் எனக்கு, இந்த மெட்டு எப்படி போட்டிங்கன்னு. அவர் சொன்னார், இந்த மெட்டு நான் எப்படி போட்டேன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் அம்மா இந்த பாட்டை அது மெட்டில் பாடுமா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1 அப்படி பாடுமா. அதை அப்படியே கொண்டு வாங்க, மாங்குயிலே சரியா வருதா? அப்போ இளையராஜாவுக்கே அடியெடுத்து கொடுத்தது யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். எங்கே அவர் சொல்கிறாருங்க இப்போ பேட்டியில், எங்கள் அம்மா பாடுறப்ப அந்த பாட்டை பாடுவாங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. சரி, அதுக்கு மேலே அவையாரை பார்க்குறோம். அவையார் ஒரு அவையார் இல்லைங்க, நிறைய அவையார் இருந்தாங்க. அவையாருங்கிற பேரில் ரொம்ப பேர் இருந்திருப்பாங்க. ஒரு நான் வர்ற போது ரொம்ப வெயிலில் நடந்து வந்திருக்கு. ஒரு நாவல் மரம், ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், எப்பா அந்த பழம் இருந்தால் கொஞ்சம் எனக்கு போடுப்பா, அதை உளுப்பி விட்டு போடு. அந்த பையன் சும்மா இருக்க மாட்டாமல், பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்கான். இந்த கிழவிக்கு புரியலை. என்னடா அது, இத்தனை வயசில் நம்ம சுட்ட பழம் சுடாத பழம் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு, சுடாத பழமே போடு அப்படின்னாப்புல. எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த பையன் ஒழுப்பியிருக்கான். ஒழுப்பின உடனே அந்த பழம் விழுந்துச்சு மண்ணில். அதை எடுத்து அந்த அம்மா தூசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மண்ணாக இருக்கேன்ட்டு ஊதி இருக்கு. அந்த பையன் கேட்டான், பாட்டி பழம் சுடுதோ அப்படின்னா. நம்ம சூடாக இருந்தால் டீயை அப்படி எப்படி ஃபுடும் ஆதி குடிப்போமா? பழம் சுடுதோ. அந்த அம்மா பழத்தை சாப்பிடலங்க, இப்படி பார்த்துச்சு. கம்பனை போன்றவர்களும் மற்றவர்களும் கூட என் பாட்டுக்கு எதிர்பார்த்து சொன்னதில்லை. ஆனால் ஒரு மாடு மேய்க்கிற பையன்கிட்ட நான் ஏமாந்து போயிட்டேனே. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி கதலித்தண்டுக்கு நாணியதே. என்ன அர்த்தம் தெரியுமா? கருங்காலி மரம் தான் இருக்கிறதுலே கடுமையானது. அதையே கோடாரி வெட்டி பிளந்துடும்.
ஆனால் வாழைத்தண்டுட்டு வலிக்கிட்டு போயிடும். அதான் கதல் தண்டு. நான் இப்படி ஆகிட்டேன். இந்த பாட்டை என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொன்னேங்க. இந்த பாட்டு 2 வரி சொல்லவும் 4 வரியை சொல்லிட்டார் அவர். கருஞ்சாலி கெட்டைக்கு நானாத கோடாரிக்கிற பாட்டை 4 வரி சொல்லி இன்றிரவு உறங்காது என் கண் அப்படிங்கிற பாட்டை வரையும் சொல்லிட்டாரு. நான் உடனே கேட்டேன், இங்கே பாருங்க, தமிழ் வாத்தியாருக்கே இந்த பாட்டு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் நெருங்கிய நண்பருங்க, நம்புறீங்களோ இல்லையோ, நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. விருமாண்டி படம் எடுக்கிறப்ப அந்த கதையை அவர் எழுதினார். அப்போ நான் கூட மதுரையிலேருந்து வந்து ஒரு 6 மாதம் கூட இருந்து ஒர்க் பண்ணேன். அப்போ தான் நீங்கள் இதில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் ரொம்ப பயந்து போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நீ பாட்டுக்கு மாட்டை பிடினா நம்ம என்ன பண்ணுறது? நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் மைக்கை பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒத்துக்கிட்டேன். இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னாருங்க, என்ன இப்படி கேட்குறீங்க? அபை சண்முகம், TK சண்முகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாடக வேந்தன். அபையார் நாடகம் போடுறப்ப அவர் ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுவார், அதுவும் அபையார் வேஷம் போடுவார். நான் அதில் அந்த மாடு வைக்கிற சின்ன பையனா வந்து மரத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ தினம் இந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடம். இப்போ அபை இப்படி வருத்தப்பட்ட உடனே முருகன் சொன்னாரா, அபையே வருந்தாத, நான் சிவன் மகன் தான், எவன் மகனோன்னு நினைக்காத, சிவன் மகன் தான். நீ பழம் சாப்பிட்டே இல்லை, எனக்கு 2 பாட்டு பாடு. இனியது என்ன, கொடியது என்ன, வரிசையாக கேட்குறாருங்க. அந்த கொடியது என்னன்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லுது பாருங்க, வரிசையாக எதெல்லாம் கொடியுது அப்படின்னு சொல்கிறப்ப இளமையில் வறுமை அப்படிங்குது. கொடியதில் இளமையில் வறுமை. நம்ம சின்ன வயசாக இருக்கப்ப அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் நினைப்போமா, அப்போ ஒன்றும் இருக்காதான். அதுபோல் ஒரு வறுமை எதுவும் இல்லையா, இளமையில் வறுமை. அப்போ அவ்வை பாடுவதற்கு காரணமாக இருந்தது யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். அந்த இடத்துல பாடி அவ்வைக்கு அருள் செஞ்சார் பார்க்குறோம். அதே போல் பிற்காலத்தில் எத்தனையோ கவிஞர்கள் வர்றாங்க. அதில் குறிப்பாக நம்மோடு வாழ்ந்த கவிஞர்கள், வள்ளல் பெருமான் வந்து 7 கிணறு பகுதியிலேருந்து இங்கே பாடிக்கு வருவாராம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது, திருவழிதாயம்னு அதுக்கு பேர். நீங்கள் போயிருக்கலான்னு, சிவன் கோயில். அதனுடைய கர்ப்பகிரகம் வட்ட வடிவத்தில் இருக்கும், கஜபரிஷ்டம்னு அதுக்கு பேர். அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவாராம். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ பள்ளிக்கூடம் போயிருக்காரு வள்ளலார். அப்போ ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லான்னு சொல்ல வேண்டாம், என்னடா வந்தனுக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை வச்சு விபூதி ஊசி முருகன் பேரை சொல்லிட்டு வேண்டும் வேண்டும்னு பாடினாருங்க. ஒருமையுடன் திருமணத்தில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார் உறவு கலமாக வேண்டும், பெருமை பெரும் நினைந்து புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதவானவை பிடியாதிருக்க வேண்டும், மறு பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்க நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்துவள் தலைமுகம் சென்ற வேளே தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி. எத்தனை வேண்டும்னு வந்துச்சுன்னு தெரியல, எண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. 12க்கும் மேற்பட்ட வேண்டும் கேட்குறாரு. இதுக்கு மேலே இன்னொன்றும் பாடுறாரு, உண்டுன்னு ஒரு பாட்டு பாடுறார். நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலமுண்டு பலரும் உண்டு. பெரிய பாட்டு, வள்ளலாரை பாட வச்சது நம்முடைய மகாகவி பாரதியார். சுற்றி 20 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி தமிழ் சங்கத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. எல்லோரும் போயிருந்தோம், பட்டிமன்ற கோஷ்டியை கூப்பிட்டு போயிருந்தோம். போய் இறங்கியாச்சு. ராத்திரி 11 மணி ரயில் போய் நின்றுச்சு. என் கூட வந்தவர்கிட்ட கேட்டேன், எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்கு, கொண்டு வந்த அட்ரஸை காணுங்க. அங்கே என் கூட வந்தவெல்லாம் அப்படி தான் இருப்பேன். இவங்க இல்லை அந்த காலத்தில். இப்போ என்ன பண்ணுறது, எங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது, அங்கே இருக்க யாருக்கும் தமிழ் தெரியாது. குளிர் நடுக்குது, உட்கார்ந்துருக்கோம். அப்போ எங்களோட வந்த ஒரு ஆள் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தவர்
அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் மேலே மோதிட்டாரு. மோதனோடனே சும்மா இருக்க வேண்டியதானே, எருமாடு கண் தெரியல அப்படின்னாரு. அந்த ஆள் இவர் கையை பிடிச்சிக்கிட்டாப்புல, எருமாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். கேட்டவர்கள் மட்டுமில்ல இந்த ஐயா வந்திருக்காருன்னா அவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டாரு. என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லையா, மொழி தெரியாமல் உட்காந்துருக்கோம், வழி தெரியாமல் உட்காந்துருக்கான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நேராக ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு ஓடினார். அல்ல அப்போ எல்லாம் லேண்ட்லைனு ஃபோனை போட்டார், வேனை பிடிச்சார், ரூம் கூட்டு போய் வெந்நீர் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து 3 நாள் கூட இருந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து எங்களுக்கு அப்படியே கண்ணீர் மல்க வழி அனுப்பினார். இம்புட்டு ஏன் செஞ்சார் தெரியுமா? ஒரு எருமாடு, அவ்வளோதான். இவர் எருமாடுன்னு ஐயா போய் அவர் தமிழ்நாடான்னு கேட்ட பிறகுதான் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்துச்சு. இவர் ஹிந்தியில் வந்திருந்தாருன்னு வைங்க, அல்லது இங்கிலீஷில் வந்திருந்தாருன்னு டாபிட் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு இருந்தா அவன் பதிலுக்கு ஒரு 10 இங்கிலீஷுக்கு வார்த்தை போய் கெட்ட வார்த்தை வச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த ஒரு வார்த்தை தமிழில் சொன்ன உடனே அவரும் சேர்ந்து என்ன பண்ணார், உதவ வந்தார். மீதார் அடிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், வையவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைவத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் முயால் பயந்த இளஞ்செய்யுமே. அப்படி பாடினா என்னங்க கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? நாளன் செய்யும் வினைதானன் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, நாளன் செய்யும் வினைதானன் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும். எனக்கு முருக பக்தர்களுக்கு யமபயம் தேவையில்லை. இன்னொன்று, இப்போ பயந்தாப்படி விட்டுற போகிறானா? ஒருத்தர் சொன்னாருங்க, எனக்கு சாவை பற்றி கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? சாகிறப்ப நான் இருக்க மாட்டேன். உண்மை தானே? சாகிறப்ப நம்ம இருப்போமா? நம்மளே காணா போயிடுவான். அப்புறம் என்ன? அதை வேண்டி எதுக்கு பயப்படுவானே? பயமே வேண்டியதில்லை. ஜெயமுண்டு பயமில்லை மனமே. யார் சொல்கிறா? பாரதி. நல்ல சந்தோஷமா இரு, இதுதான் வேணும். இப்போ முருகப்பெருமானுடைய அந்த அருளால் பாடி பலன் பெற்றவர்களை பார்க்கிறோம். அதுலேயும் கிளிக்கண்ணி பாடினாங்க பாருங்க, வள்ளிக்கிழவன் பேரை வழிப்போக்கன்னு சொன்னாலும் உள்ள முருகதுனாங்க. சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தருங்க காவடி சிந்து பாடுவாருங்க. ஊற்றுமலை ஜெவிந்தார் கழுகமலைக்கு காவடி எடுத்து போகிறப்ப அந்த வழிநடை சிந்து பாடுவாராம். அதெல்லாம் இன்னைக்கு பாட ஆள் இல்லைங்க. அந்த காவடி சிந்து பாடினீங்கன்னா அப்படி உட்கார்ந்து கேட்கலாம். என்ன வேணும் தெரியுங்களா? அப்படி பழமையான ஆட்கள்லாம் கூட்டு வரீங்க. நான் வர்றப்ப சொன்னாங்க, வில்லிசை கவிஞர் சுப்பு ஆறுமுக ஐயாவுங்க இங்கே பலமுறை வந்திருக்காங்களாம். வந்து மேடையில் வில்லுப்பாட்டு பாடியிருக்காங்களாம். இவங்க பக்கம் இன்னமும் வில்லிசை உண்டு. அப்போ அந்த பழைய கலைகள்லாம் கொண்டு வரணுங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பாட்டு பாடினா முருகன் அருள் செய்வார். அதனால் பாட்டு பாடுறவங்களுக்கு தான் இறைவன் அருளை தருவார் என்று சொல்லி நான் தீர்ப்பு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. முடிக்கலை இருங்க, ஒன்று நிலைமை பொறுங்க. தொண்டுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குவோம். தொண்டு செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, பிறர் பசி போக்குதல் ஒரு தொண்டுங்க. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? சாப்பாடு அவனுடைய முகத்தை பார்த்து குறிப்பறிஞ்சு போடுவாங்க. ஒரு பிச்சைக்காரரை வந்து சோறு கேட்டுருக்கான், அந்த மாதிரி சோறு போட்டு சாம்பார் ஊற்றிருக்கு. அங்கனே தின்னு பார்த்துட்டு சி இதை மனுஷன் திம்பானா அப்படின்னு இருக்கான். இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் பிச்சைக்கார நாயே, ஏன் சாம்பார் ஏன் குத்தம் சொல்கிறேன்? இந்தா புருஷனை காமிச்சு 30 வருஷமாக சாப்பிட்றாரு. ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவன் சொன்னா அவர் தான் சொல்ல சொன்னார் காசு கொடுத்து அப்படின்னா. ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி ஆள் வச்சு சொல்ல வச்சுருந்துருக்காரு. 10 ரூபா கொடுத்து நீ சொல்கிறா அப்படின்னு இருக்காரு. அவரால் சொல்ல முடியல, பாவம் வாயில்லா சீவேன். ஒரு குழந்தை அழுதுகிட்டே வந்திருக்கு. அப்போ வாசலில் உட்கார்ந்த ஒரு அப்பா அவர் கேட்டார், குழந்தை ஏன் அழுகிற? அம்மா அடிச்சிட்டா. உன்னை கண்ணை தொடச்சார். அழுகக்கூடாது, அம்மா அடித்தா அழுகக்கூடாது. நான் என்னைக்காவது அழுதுருக்கேனா? இல்லை. இப்படி தான் ஆறுதல் சொல்லணும். சரி, தொண்டு செய்கிற போது என்ன அப்படின்னா, அது மனசில் தோன்றணுங்க.
குழா தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். சில பேர் சொல்லிட்டு இப்படி அவள் விட்டாங்கன்னா எப்படி தண்ணி பஞ்சம் தீரும் அப்படி போயிடுவாங்க. இன்னும் சில பேர் முதல்ல இந்த ஊரை போய் ஊர்க்கக்கூடிய ஆளுகளை பார்க்கணும், அப்படி இப்படிமா ஒன்றும் செய்ய மாட்டான். இது எல்லாத்துக்கும் காட்டலாம் யார் வந்து அந்த குழாயை அடைக்கிறாங்களோ அவங்க தாங்க தொண்டு செய்கிறவங்க, வேறு யாரும் இல்லை. பேச்சு பெரும் பேச்சு, பெருமூனை வந்த கால் கீச்சு கீச்சன்னும் கிழிப்பாங்க. அது என்ன, நம்ம 1000 பேச்சு பேசலாங்க, ஆனால் ஒரு செயல் செய்யணும். அதாவது இந்த கோயிலை உபாசியம் பண்ணிட்டா நல்லது, அதுக்கு ஒரு கூட்டம் போடுவான், அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு வகைனாலும் இன்னைக்கு குடமுழுக்கு நீராட்டு விழா நடக்கிறதுக்கான யாகசாலை பூஜை நம்ம காதில் ஒழிக்குதுல, இந்த செயல் தான் வெற்றியை தருது, வேறு எதுவுமே இல்லை. இதுக்காக தான் பார்க்குறோம். கோயிலில் போய் என்ன வேணுமோ அதுக்கான பயன்பாட்டை தர்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு ஓத்திரம் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. நான் ஒரு கோயிலில் பார்த்தேன், டியூப் லைட்டில் அவர் பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அண்ணன் பேர், அவங்க குடும்பம் பேர் பூரா எழுதி லைட்டு வெளிச்சம் வரலைங்க கீழே. அன்பளிப்புனா லைட்டில் பேர் போடுவாங்க, ஜிஜியோ ஏதோ ஒரு பேர் போடலாம். அவன் குடும்ப பேர் ஆதார் கார்டை போய் அதில் எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் உதவியா? இல்லை. குளம் வெட்டி வச்சா என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டுமில்லை, பறவைகள் விலங்குகள் அத்தனையும் வந்து அதை அருந்தும். அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்வார் எப்படி அப்படின்னா, நல்ல குளத்து தண்ணி ஊருக்கு நடுவில் இருந்தால் அது அந்த ஊருக்கே பெருமை, ஒரு நல்லா படித்தவன் இருந்தால் அந்த ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதான் உண்மை. பேரறிவாளன் திரும்பாங்க, நல்லவனுடைய செல்வமும் அதுபோல் உதவும்பாங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுணரன்படி. நல்ல பழம் பழுத்திருக்கக்கூடிய அந்த மரம் ஊருக்கு நடுவில் இருக்கணும். சில பேர் ஒரு மருந்து சொல்லுவாங்க, அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிணி மூப்பு எதுவுமே வராது, ஆனால் அது எங்கேயுமே இருக்காது அப்படின்னா. அது ஏன்டா சொல்கிறேன். அப்புறம் இன்னும் சில பேர் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அதுக்குள்ளே அவன் போயிருக்கான், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. தொண்டு செய்வது என்றால் சொன்ன மாதிரி 2 சீடர்கள் படித்தாங்க ஒரு குருநாதர்கிட்ட. அப்போ பாடம் முடிய போகுது, எல்லாம் முடிஞ்சு குருகுலம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. கடைசியாக ஒரு தேர்வு வச்சார் அவர். என்ன தேர்வு தெரியுமா? இல்லப்பா, இந்த ஆத்தங்கரையில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்குது, நிறைய பழங்கள் அங்கே தொங்குது. உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி. 2 பேர் வேகமாக போய் அந்த மாம்பழத்தை இங்கே கொண்டு வரணும். யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களே சிறந்த மாணவர்கள். 100% சென்டம், 100க்கு 100. இப்போ 2 பேரும் ஓடிட்டாங்க. போனால் மரம் நிற்கிது, சுற்றி முள்ளு வேலி போட்டுட்டாங்க, முள்ளில் சுற்றி கிடக்குது. இதில் ஒருத்தர் என்ன பண்ணா, வேகமாக 2 அடி பின்னாடி போனான், ஒரே தாண்டு. அப்படி தாண்டினா மரத்தில் ஏறினா பழத்தை பிடுங்கினா, அதே மாதிரி ஒரு ஓடியாந்து ஒரு தாண்டினா பழத்தை கொண்டு கொடுத்துட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை ஆளே காணோம். இவன் நினச்சான் நம்ம தான் ஜெயிச்சோம்னு. இவர் உட்கார்ந்துருந்தார் குருநாதர், அவனு வரட்டும் இரு அப்படின்னு. அவன் வந்துட்டான், பழம் கொண்டு வந்துட்டான். என்னப்பா இவ்வளோ தாமதமாக வர்ற, இவன் முன்னாடி வந்துட்டானே. இல்லை, நான் அந்த சுற்றி இருந்த முள்ளை பூரா வெட்டி நான் மட்டும் இந்த பழத்தை பிடுங்கினா பத்தாது, இந்த ஊரில் இருக்க எல்லாரும் சாப்பிடுங்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு வர்ற பழவரத்தை கொண்டு வர லேட் ஆகிடுச்சு. நான் தோற்று போடாலும் பரவாயில்ல, நீ தாண்டா ஜெயிச்ச, தோற்று போகிறது நீ இல்லைடா. ஒரு பழத்தை கொண்டு வந்தவன் பெரிய ஆள் தான், ஆனால் எல்லாரும் பழஞ்சா அப்படின்னு நினச்ச பத்தியா, இந்த உள்ளந்தாண்டா தொண்டுக்கு ஒரு அடையாளம். இது வேணுங்க. முருகப்பெருமான் எப்போ மகிழ்வார்? பாட்டு பாடினா மகிழ்வார், சரி, அதோடு மகிழ்ந்துருவாரா? அதுக்கு மேலேயும் செய்யணும். எப்படி? பொள்ளாச்சியில் ஒரு ஜமீன்தார், அவருக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக.
முருகப்பெருமான்கிட்ட பழனி முருகன்கிட்ட நேர்ந்துக்கிட்டார். ஆம்பளை பிள்ளை பிறந்தா 10,000 வாழைப்பழம் கொடுத்து விட்றேன் பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க, பழனியில் மட்டும்தான் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அந்த முருகன் மட்டும்தான் நவபாசான கல்ல செய்யப்பட்டவன். போகர் செஞ்ச சிலை அது. அந்த நவபாசாத்தின் மீது படுகின்ற எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்டா நம்முடைய உடல் நோயின்றி ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம். மரணமெல்லாம் இல்லைன்னு சொல்லப்படாது, சௌரியமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். சரி, 10,000 வாழைப்பழம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாரு. குழந்தை பிறந்துருச்சுங்க, ஆம்பளை பிள்ளையே பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆம்பளை பிள்ளையே பொம்பளை பிள்ளையே பிறந்துருச்சு. கணக்கு பிள்ளையை கூப்பிட்டாரு. 10,000 வாழைப்பழத்தை வண்டியில் ஏற்று கொண்டு போய் பழனியில் கொடுத்துட்டு வா. வண்டிக்காரனை கூப்பிட்டாரு. போய் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வாப்போ. அவன் போனாங்க. நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது பழனிக்கு கொஞ்சம் முன்னாடி. அதுவும் ஒரு ஜமீன் தான். அந்த நெய்க்காரப்பட்டி வழியாக வர்றப்ப ஒரு கடையில் கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டியிருந்துச்சு. உட்கார்ந்தான் அவன். அப்போ ஒரு அம்மா கையில் பிள்ளையோடு வந்தாங்க. ஐயா பசிக்குது அப்படின்னா அந்த வண்டிக்காரன்ட்ட, ஏம்மா நானே வண்டி ஓட்டி பிழைக்கிறேன், ஏன்ட்ட எது காசு? இந்த பழம் கொண்டு போகிறீங்கல்ல, அதில் ஒரு 5 பழம் கொடுங்களேன் என் பிள்ளைக்கு. அப்படியா, சரி இந்தா 5 பழம் சாப்பிட்டு போ. போனேன், பழத்தை கொண்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துட்டான். ஜமீன்தார் நிம்மதியாக தூங்கினார். முருகன் கனவுல தோன்றி நன்றி சொல்கிறார் அவருக்கு. அப்பா நீ கொடுத்து விட்ட 5 பழம் வந்ததுப்பா அப்படின்னாரு. ஜமீன்தார் திடுக்கிட்டு வந்துருச்சாரு. 10,000 பழம் கொடுத்து விட்டா அம்பட்டியை விற்றுவிட்டு வெறும் 5 பழத்தை கொண்டு கொடுத்துருக்கான். அதுக்கு முருகை வந்து தேங்க்ஸ் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு. விடிஞ்சோடனே அவனை போடுறா அந்த வண்டிக்காரன் புளிய மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அவன் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறான்னு இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல. பழத்தைங்க பழம் தானே செஞ்ச ஐயா கொண்டு கொடுத்துட்டீங்க, 10,000 பழத்தை கொடுத்துட்டீங்க. கொடுக்கல, இந்த ரசீதெல்லாம் நாங்கள் போடுவோம், எங்களுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லு, என்ன செஞ்ச? 5 பழம் தான் வச்சுக்கிறாய். இப்போ தான் அவனுக்கு சுருங்கிருந்துச்சு. ஐயா ஐயா அடிக்காதீங்கய்யா, உண்மையை சொல்லிடுறேன்யா. போகிற வழியில் ஒரு அம்மா பிள்ளையோடு வந்தா, பசிக்குதுன்னு கேட்டா. இதுலேருந்து ஒரு 5 பழத்தை எடுத்து கொடுத்தேன். இந்த ஜமீன்தார் கையில் இருந்த புளியங்குச்சி கீழே போட்டாருங்க. தமார்னு காலில் விழுந்துட்டார். அட பாவி, உன் கண்ணுக்கு முருகன் தெரிஞ்சிருக்கான்டா, என் கண்ணுக்கு தெரியலையாடா. அந்த குழந்தையா வந்ததும் அந்த பெண்ணாக வந்ததும் முருகன் தானடா. அந்த பசி தீர்ந்ததுனால தான் அவன் எனக்கு எல்லாம் வந்து சேர்ந்துன்னு சொன்னானே. நீங்கள் அந்த துணைவன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ப மாட்டேன்னு சொல்லுவா ஒரு பெண்ணு. அவளுக்கு ஒரு பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்போ கொண்டுகிட்டு திருச்செந்தூருக்கு வருவாங்க. இங்கே இந்த பிள்ளை சரியாகலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், கேபி சுந்தராபால் இருப்பாங்க. அது உண்மையில் நடந்ததுங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த ஒரு பிள்ளை 6 வயசு வரைக்கும் பேசலை. அந்த பிள்ளையை தூக்கிட்டு திருச்செந்தூர் போனாங்க. இந்த பிள்ளை பேசினா திரும்பி போவோம், இல்லைன்னா 3 பேரும் கடலுக்குள்ளே போவோம். அப்போ அந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ 6 வயசில் அதே மாதிரி ஒரு பிள்ளை வந்து ஒரு பூவை கையில் கொடுத்து சொல்லு பூ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குழந்தை அந்த வார்த்தையை கேட்டு பேச ஆரம்பித்தது. பூமேது பருவதம் என்று பாடின பிள்ளை தான் யாருன்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர். அவர் தான் காசியில் போய் அந்த மன்னர்கிட்ட சகலகலாவல்லி மாலை பாடி ஒரு மண்டபம் கட்டினார். இப்போ நான் இப்போ போயிட்டு வந்தேன் காசிக்கு போயிருந்தப்ப. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த துணைவன் படத்தில் அந்த பிள்ளை அப்படி கிடக்கிறப்ப ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படி கையை அப்படி அசைச்சு விட்டுரும். ஒரு வேல் வந்து அப்படி குத்தி அந்த இடத்த பழக்குங்க. இந்த தண்ணி பீறிட்டு அந்த குழந்தை முகத்தில் அடித்த உடனே அப்படின்னு அந்த குழந்தை சொன்னோடனே கை கால் வந்துடும். கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யான் வந்தது? என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது? அந்த பகுதி மாத்திரம் அந்த படத்தில் கலராக மாற்றிருப்பாங்க. அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. என்ன தெரியுங்களா?
அந்த கணவன் வாழ்நாளெல்லாம் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த தொண்டு செய்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தானே வந்து தோன்றி அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று சொன்னால், தொண்டு செய்பவர்களை பார்த்தால் முருகனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பாடுபவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தொண்டு செய்பவரை தன் தோள் மீது அமர்த்திக் கொள்வான் முருகன். அதனால் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பாடியும் இறைவனை பெறலாம். இருந்தாலும் நாம் செய்கிற தொண்டினால்தான் தொண்டர் தம்பெருமை சொல்லவும் அரிதோன்னு சொன்னார். அந்த தொண்டர்களால் தான் இந்த உலகம் ஜெயித்திருக்கிறது. எனவே தொண்டு செய்ய பழகுங்கள், தொண்டினால் உயர்வு பெறுங்கள். தொண்டு செய்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு என்று முதல் நாம் தொடங்கினா கூட போதும். ஒரு மலையவே உடைச்சி பாதையை உண்டாக்குன ஒரு மனுஷனை நாம் வாழ்கிற காலத்தில் வடநாட்டில் பார்க்குறோம். ஒரு கிணறை தனி மனுஷன் தோண்டினதை பார்க்குறோம் என்றால் நாமும் அதுபோல் செய்ய முடியும். நம்மாலும் ஒரு சின்ன செயலை செய்து காட்ட முடியும். அது தொண்டாக இருந்தால் சிறப்பு. தொண்டு செய்யுங்கள், அதனால் இறையருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.